ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீம் கிரிக்கெட். நம்ம ஃப்ரெண்டு கூட தான் விளாட போகிறோம். இப்போ பாட்டு பையன் ஒரு பால் இப்போ என்னடா கையில் கொடுத்துட்டேன். நம்ம தான் காய்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோம். யார் ஜெயிப்பேன்னு இப்போயே கமெண்ட் பண்ணுங்க. பால் போடுறவங்க பத்தியா சிக்ஸு அடுத்த பால் விக்கெட் ஆக போடுறா. முஞ்சா என்னால் முடிஞ்சா விட்றா விக்கெட்டு. விக்கெட்ரா ஷார்ட் தெரியுமா? சிக்ஸு கேள்விப்படுகிற 6 4 பரவாயில்ல, அது கூட நீ அடிக்க மாட்ட. விக்கெட்டா இப்போ போடுற பாலில் கேட்ச் அவுட்ரா. பவுலர் பவுலர் பாரு, இங்கே பாரு, ஷார்ட் 4 யார் பேட்டிங்? இஷான் கிஷனா? அம்மா வேற உங்கள் அப்பா கிஷனா? இஷான் கிஷான் பற்றி தெரியல. ஷார்ட் பவுட்டா வாம்பிடுறா. 4 ஸ்டைலு போடுற ஸ்டைல் பார்த்துக்கோ. உங்கள் அப்பா மவனே இந்தா வச்சுக்கோ. சிரிக்கிறதுலாம் இங்கே போடவே கூடாது. நீ பவுட்டா போடுறா. அதெல்லாம் பேட்டிங் வந்தால் அசால்ட்டாக ஒரே ஓவரில் முடிச்சுட்டு போகண்டா மேட்ச்சை. முஞ்சா ஷார்ட் கொஞ்சம் கிட்ட வந்தால் நம்ம அவுட்டாக இருப்போம். ரன் அவுட் போ. உங்கள் அப்பா அவுட். பாரு 6 போவோம். இங்கே போவோம் பாரு பால். இப்போ அவுட்ரா நீ. ஷார்ட் ஏய் கீழே குத்திச்சு காய்ச்சி. நல்ல வேலை அவுட்டு. நான் உன்னால அவுட்டே ஆக முடியாதுடா. என்னலாம் ஷார்ட் கேட்டு போடுறா. இது கொஞ்சம் கம்முன்னுறா. 4 இல்லையாடா? ஐயோ கிட்ட நிற்கிது போடுறா. ரன் அவுட் ஆகுது. முஞ்சா ஏன்னா 4 ரன் ஓடிட்டேன் அந்த பால்லையே. அதான் எங்கேயோ ஓடுவேன். ஆனால் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டுடா. பவுட்டு முஞ்சா கேட்ச் கூட பிடிக்கல உங்களுக்கு. நீங்களாம் ஒரு டீம். ரன் அவுட் ஆயிட்டியா? ஐயோ ரன் அவுட் நான் மட்டும் அவசரம். ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் இல்லை ரன் அவுட் தான். திரும்பி ரன் அவுட் கொடுக்கல, வைடுன்னு கொடுத்துக்கிறாங்க. ரன் அவுட் கொடுக்கலையே. ரன் அவுட் கிடையாதா? பக் ஆயிடுச்சு. ஐயோ எனக்குன்னு சோதனைலாம் வருது. இந்த கேம் சரியான பக்காக இருக்கு. ட்ரீம் இருக்கு. ஷார்ட் இங்கே பார்த்துக்கோ. அவுட் தான் கிடையாது. நீ வைடு போட்ட. அதனால இப்போ நீ என்ன கிழிக்கிறேன்னு பார்ப்போம். ஐயோ முஞ்சா ஜெயிச்சு கேட்டேன். 12 பால் அடி. ரொம்ப நீ முஞ்சா நீ விக்கெட் அடிச்சு கேட்டுறா. பாட் ஃபஸ்ட்டு பாலே நீ எல்லாம் வீட்டுக்கு போகணும். இப்போ பாரு இப்போ பேர் 6 நீ முஞ்சா அச்சிக்கோடா சகாவத்தே. சிக்ஸா ஆனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே 4 எடுத்தனா. டாட் 2 டன். நீ அவுட் ஆகடா. இப்போ ஸ்டெம்பு சாரி 6 அடிப்போண்டா. ஸ்டெம்புக்கு ஏற்றுறேன் பாரு. இப்போ ஏற்றுல ஸ்டெம்பு 4 பரவாயில்ல. என்ன பவுன்சர் பாண்டி ஆகணும் பேர்? எங்கே பவுன்சர் போடுவாப்போ? ஃபுல் டாஸ் பாண்டிடா என் பேர். ஐயோ ஒரு 4 அடியில் வந்தது வந்து 2 பால் போயிடுச்சுனாங்களா. 2ஆவது பாலே 6 அடித்தோம். என்னடா இது? கோ அடுத்த ஓவர் தான் என் ஃபுல் பவரே காட்டுவேன். பவுன்சர் பாண்டி ஆகும். நீ பவுன்சர் போடு. வச்சிக்கோ. ஐயோ யாரோ எங்களை சொன்னாரு. நல்லா பிடிக்கிறாரு. சரி ஒன்றும் ரன் அவுட் ஆகிட்டானுங்க. ரன் அவுட். எங்களுக்கெல்லாம் பக் ஆக மாட்டேங்குது. இவனுக்கு மட்டும் பக் ஆகுது. இங்கே பாருங்க. ஜஸ்ட் ரன் அவுட். ஐயோ இப்போ பாரு. 6 வந்ததுலேருந்து இதை தான் சொல்லிட்டுக்கிறேன். 6 ஐயோ கேட்ச் அவுட்டா.
பவுண்டரியில் ஆளுக்குறாங்கப்பா வாயில் வச்சுக்கோ. ஐயோ 6லாம் இல்லை, தடுத்து 2 ரன் தான். பைத்தியக்கார பையன் தடுத்து விட்டான். நான் ஒரு ஓவரில் 14 ரன் அடித்தேன். நீ என்னன்னா எப்படி தடுக்கிறான்னு பாருங்க guys. எல்லாம் மலை மாடு மாதிரி கேட்சே விட்டான் இங்கே. இப்போ அடிக்கிற சிக்ஸில் அவன் மூஞ்சி கிஞ்சிலாம் பேத்துக்கணும் வந்துடும். இப்போ நான் போடுற பால் ஸ்டெம்பு 3 ஸ்டெம்பு தானே இருக்குது, 4 போகிறோம் பாரு. ஸ்டெம்பு 4 போகிறது, மீனா போகிறது. சரி ஜெயிச்சுட்டு பேசு, நீ ஜெயிச்சுட்டு பேசு. இப்போ எத்தனாவது ஓவர் போகுது? ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் ஓவரா போகுது? ஃபஸ்ட் ஓவர்லேயே நான் ரன் அதிகமாக இஷ்டம் போலையா? உங்கள் அப்பா நாங்கள் இல்லை 14 ரன் அடித்தோம், நீ 11 தான் இருக்கிறோம் இன்னும். நாங்கள் ஃபுல் டாஸ் பண்ணி ஃபுல் டாஸ் பாண்டி இன்னொட்டு ஒரு ஓவர்லனா அதிகமாக திருப்பேன். 17 வருஷத்தா கெத்து தாங்களா. முடிஞ்சா ஜெயிச்சுட்டு பேசு, நீ முடிஞ்சா ஜெயிச்சுட்டு பேசு. பவுலரை மாத்துறாரு அங்கே பெரியவர். நான் எதுவும் மாத்திரம் நினைக்கிறேன். யார்? ரஷீத் கானா? இல்லை உங்கள் அப்பா கான். ரஷீத் கான் போடுறாரு. இல்லை உங்கள் அப்பா தான் போடுறாருன்னு பார்ப்போம். ரஷீத் கான் ஸ்டம்ப் அவுட். ஓஹோ சொல்கிறானோ இந்த ஸ்டைல் ஆம்சோ பர்றா. இங்கே என்ன 4 ஆட்ரிக்கா 6 ஆட்ரிக்கா? 6 ஆட்ரிக்டா. நாங்களும் 6 ஆட்ரிக்லாம் போட்டோம். நீ 4 ஆட்ரிக் தான்டா போட்டேன். அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் ஜெயிச்சுட்டு பேசுகிறேன்டா. கொஞ்சம் நான் அதுதான் நான் சொல்கிறேன், நீ ஜெயிச்சுட்டு பேசு. படிக்கிற சத்தம் கேட்டு அங்கே பாரு. இங்கே பாரு ஸ்டைல் பார்த்துக்கோ. நோ 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 விளாடவே கூடாது. நீங்களாம் பூஜை மாலை வரவங்களாம் இங்கே வரீங்க போங்க. சரி அடுத்த பேட்ஸ்மேன். நீங்கள் எத்தனை விக்கெட் ஆனீங்க? பகில் போயிடுச்சு எல்லாமே. நாங்கள் ஒரு 0 விக்கெட். ரன் அவுட் ஆகிட்டு நீங்கள் போடுறது வைடு. அது ஸ்டம்ப் அவுட். என்ன அது 4 6 6ரா? கோ கோ கோ. இப்போ பர்றா இன்னும் 3 பால் எத்தனை ரன் அடிக்கணும்? இந்த சிரிக்கிற இதெல்லாம் போடாத. பயந்த சிரிப்பண்டா. நீ ஜெயிச்சுட்டு பேசுகிறா. நான் தானே அது சொல்லணும் உங்ககிட்ட மென்டல். நீ ஜெயிச்சுட்டு பேசுகிறான்ட்டு. நீ நானா என்ன ஜெயிச்சுட்டு பேசுகிறேன்? நானா பேட்டிங் ஆடுறேன் மூளை வச்சுக்காமையா. இப்போ 6 6 6. ஐயோ ஓய் உங்கடா ஸ்டேடியம் தாண்டி போயிச்சா பால்? அப்படா மென்டல். டேய் இன்னும் 2 பால்ல மேட்சை முடிக்க போகிறான். நீ முஞ்சா அச்சிக்கோடா சகாவ. சாரி இன்னும் 1 பால்ல மேட்சை முடிக்க போகிறான். படாடா இந்த வச்சிக்கோ. அதுதான் தோற்று போயிட்டேன். ஒழுங்காக போட மாட்டேன். தோற்று போயிட்டேன்னா பேசவே கூடாது. இப்போ வீட்டு இப்போ போய் மொட்டை அடிச்சிக்க போ. அதுவும் இல்லாமல் ரன் அவுட். நீ பாலை ஒழுங்காக போட்டால் தானே. நல்லா ரீபீரியட் நல்லா பாரு ரன் அவுட். டங் டங் டங். இதெல்லாம் மேட்ரே இல்லை. தோத்தவங்களாம் பேசக்கூடாது. ஜெயிச்சுட்டு போயிட்டோம். இங்கே பாருங்க நம்ம 34 வச்சோம், அவர் 31 தான் அடிச்சாரு. அது சும்மா ஒருலாம் ஜோக். லாஸ்ட் பால் ஒழுங்காக போடாதான். அதெல்லாம் கணக்கு கிடையாது. தோத்துட்டேன்னா தோத்துட்டேன், அவ்வளோதான். வீட்டுக்கு போ.